தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழகத்தில் எவ்வளவு பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்காங்க? இவர்களை வெளியேற்ற என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் இந்த விசா காலம் முடிந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய நபர்களை கண்டறியக்கூடிய பணிகள் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகவே உள்துறை செயலாளர் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. காவல்துறை, சட்ட ஒழுங்கு ADGP டேவிட்சன் ஆசீர்வாதம், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், நைஜீரியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டில் விசா காலம் முடிந்து சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை அடையாளம் காணக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் இந்த காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து வெளிநாட்டவர் யாரும் தமிழகத்துல விசா காலம் முடிந்து தங்கியிருக்க கூடாது என்பதன் அடிப்படையிலும், குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இங்கு தங்கியிருப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை வெளியேற்றத்துக்குண்டான நடவடிக்கையாகவும் தற்போது இந்த பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூட்டம் என்பது ஒரு 3 மணி நேரம் நடைபெறும். அதற்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் இதன் மூலமாக எடுக்கப்பட உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.